விஜய்க்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் இடையில தமிழக அரசியல் களம் மாறும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல சிக்கினதே அண்ணாமலைகிட்ட தான் சிக்கினார், அவர்கிட்ட தான் மாட்டினாரு. அதுதான் பெரிய நிறைய அமைச்சர்களே அவர்கிட்ட தான் மாட்டினாங்க. கடைசியாக நேருவெல்லாம் ஒரு கட்டத்தில் திருச்சியில் இருந்துட்டு நேருக்கு நேரு ஒரு நிகழ்ச்சி வச்சு அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருங்காலத்தில் வந்துச்சுன்னா 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கும், 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிச்சிருக்க மாட்டார், ஒரு பாயிண்ட் கூட தாக்கு பிடிச்சிட மாட்டார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். வெள்ளை அறிக்கை, தமிழக அரசினுடைய வெள்ளை அறிக்கை 2வது வெளியிடுவோம். ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அதில் அரசாங்கத்துக்கு வரியாக எவ்வளோ கட்டினீங்க, அதை மட்டும் வெளிப்படையாக உண்மையான சம்பளம் உண்மையான வரி அதை மட்டும் காணிக்க சொல்லுங்களா. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இயக்குனரும் எழுத்தாளருமான மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கம். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஸ்டாலின் அவர்களே அண்ணாமலை அவர்களை சமாளிக்க முடியாமல் இருந்தது. அண்ணாமலை அவர்கள் திமுக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இப்போது மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்தால் விஜய் அவர்களால் சமாளிக்க முடியுமா? அப்போது அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நிச்சயமாக இது நல்ல கேள்விதான். விஜய்க்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் இடையில தமிழக அரசியல் களம் மாறும், கண்டிப்பாக அதான் மாறும். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாங்க திமுக, அது ரவுடி கட்சி. எல்லாத்துக்கும் மேலேயும் அதாவது கருணாநிதி காலத்திலேருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தோளில் கை போட்டுருவாங்க. பயங்கரமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட தோளில் கை போட்டு அவனுக்கு அது ரஜினிகாந்துக்கே பல தடவை நடந்திருக்கும். அந்த மாதிரி எதிராக யாராவது வந்தாங்கன்னா தோளில் கை போட்டு அவங்கள சரி கட்டுறது ஒரு புறம், மறுபுறம் அவங்கள பழி வாங்கிறது, அவங்க மேலே கேஸை போடுறது, அவங்க வச்சுருக்க கல்வி நிறுவனங்களுக்கு இடையூறு கொடுக்கறது, இல்லை தொழிற்சாலைகளுக்கு இடையூறு கொடுக்கறது, அவங்கள எந்த வகையிலும் மூவ் பண்ண நெருக்கடியை கொடுக்கறது, அவங்க சார்ந்த குடும்பத்தினருக்கும் நெருக்கடி கொடுத்து பணிய வைக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ரவுடிகளை வச்சு மிரட்டுறது, இது எல்லாமே இல்லைனா கஞ்சாவை கொண்டு வீட்டில் போட்டு கஞ்சா கேஸ் போட்டுருன்னு மிரட்டு, இதில் எல்லாமே நடைமுறையில் பண்ணின பொறுப்பு தான் திமுக கும்பல். ஆனால் அவங்களுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்தது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஒரே காரணம், திமுக கும்பல் திருடர்கள், அண்ணாமலை போலீஸ்காரன், அவ்வளோதான். அப்போ ஒரு போலீஸ்காரனாக நின்ன போது இவங்களுக்கெல்லாம் திணறக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகிட்டு, இன்னொன்று அவர் இந்த மேம்போக்கா ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக எதிர்ப்பு மாதிரி ஒரு இதை பில்டப் கொடுத்துட்டு அண்டர்லிங்கில் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் திமுக விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே இருந்தார். அதனால் அது சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவங்களே அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா விஜய் எல்லாம் ஏமாத்துறோம், கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது இவங்களால். ஏன்னா விஜய் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாருங்களேன், நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது சிலரை இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் ஆதவ அர்ஜுனை மட்டுமே நம்ம எடுத்து பேசுவோமே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் 2வது பேசிக்குவோம் சந்தர்ப்பம் வரும்போது. இப்போ நான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லேன், ஆதவ அர்ஜுனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அது என்ன குடும்ப பின்புலம்? போலி லாட்ரி விற்று ஏராளமான தமிழர்கள் சாவுதற்கு காரணமாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், சரியா? மருமகன். இவர் இங்கே என்ன அரசியல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு லாஜிக் ஒன்று உண்டு. ஒரு வசதியான ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணத்தில் மிதக்கக்கூடிய ஒருத்தர், சாதாரண அன்றாடங்காட்சி நம்மளை மாதிரி சாதாரண ஒருத்தர், டெய்லி உள்ள வாழ்க்கைக்கே போகக்கூடிய ஒரு வார்த்தை, போகிற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, இல்லைனா ஒரு டீ கடையில் நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த கோடீஸ்வரனுக்கு சேர்த்து நம்ம காசை கொடுப்போம் டீ குடித்ததுக்கு. டீயோ வடையோ ஏதோ சாப்பிட்டோம்னா நம்ம பாக்கெட்லேருந்து கையில் எடுத்து கொடுப்போம். ஆனால் அவங்க கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க, கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா பணம் அடுத்த ஆளுக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் பெரும்பாலான பணக்காரர்கள் இந்த மண் செட்டில் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள். ஒரு சிலர் விதிவிலக்கா தேசியவாதியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் விதிவிலக்காகவும் இருக்காங்க, கொடை வள்ளலாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சிவநாடாராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ரீதர் வேம்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லேயும் நிறைய பேர் கொடை வள்ளலாகவும் இந்த பக்கம் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கஞ்சன், பெரிய கஞ்சன் அப்படின்னாலும் அது அந்த பக்கம் தான் இருப்பாங்க. வசதியானவங்க, பணம் சேர்த்தவன் தான் மீண்டும் மீண்டும் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சவங்களே இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, பின்வாசல் வழியாக கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி ரத்தத்தை உறிஞ்சி வந்த குடும்பத்தில் இருந்து வந்த ஆதவ அர்ஜுன்கிட்ட நீங்கள் எப்படி நேர்மையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அரசியலுக்கு அதான் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது எல்லாமே கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறதுனால விஞ்ஞான ரீதியிலே எப்படி கொள்ளையடிக்கிறதுங்கிறத தெரிஞ்சு வைப்பாங்க, அதை செய்வாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாவை கூட என்ன துறை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க? மது விலக்கு துறை.
மது விலக்குத்துறைன்னா என்னது? மது விலக்குன்னு என்னது? மதுவை இல்லாமல் ஒழிக்கிறது பேர் அது. ஆனால் விற்கிறது சாராயம். டாஸ்மார்க்கில் சாராயம் விற்கிறது அந்த துறை இப்போ செய்துட்டு இருக்கு. கேலி கூத்தான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடக்கும். இந்த துறை தான் அதை ஒரிஜினல் வாங்கி வச்சிருக்காரு. எதுக்கு? அங்கே தான் கொள்ளையடிக்க முடியும், அங்கே தான் ஏமாற்ற முடியும். அங்கே தான் செந்தில் பாலாஜி பெரிய ரூட்டே போட்டு வழிகாட்டி விட்டுருக்காரு, எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக நடத்தக்கூடிய மதுபான ஆலையிலிருந்து வரக்கூடிய எல்லா ஒரே ஒரு இது டாஸ்மார்க்கு தவிர வேற எல்லாம் அந்த கும்பல் தான் நடத்துது. அந்த திருமலிசை பக்கத்தில் ஒரே ஒரு சாராய ஆலை மட்டும் வந்து கேரளாவை சேர்ந்த வயலார் ரவி, காங்கிரஸ் தலைவர், அவருடைய பினாமியை சொந்தக்காரங்களை யாரோ வச்சுருக்காங்க, ஒரு இதை சொல்கிறாங்க. பாக்கி எல்லாம் திமுக கும்பல் கையில் தான் இருக்குது மதுபான ஆலைகள். அந்த ஆலைகள்லேருந்து மது தயாரித்து இந்த டாஸ்மார்க் சப்ளை. அங்கேருந்து 1000 பாட்டில் வருதுன்னு வச்சுருங்களா. இங்கே டாஸ்மார்க்கில் வந்து இவங்க ஒரு 1,00,000 பாட்டில் வருதுன்னா 1,00,000 பாட்டில் இந்த குறிப்பிட்ட டாஸ்மார்க்குக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா, டாஸ்மார்க் கணக்கில் அது எவ்வளவு இதாக இருக்கும்னா 10,000மோ 5,000மோ கணக்கில் இருக்கும். 5,000 பாட்டில் வந்துச்சு, இல்லை 10,000 பாட்டில் வந்துச்சு, அதை நாங்கள் விற்றோம், அதில் இவ்வளோ பணம், இது கவர்மெண்ட்டுக்கு. பாக்கி 90,000 பாட்டிலையும் 1,00,000ல் 90% அது 90,000 பாட்டிலும் அங்கேருந்து வந்ததாக அரசாங்க பதிவேட்டில் ஏறாது, விற்றதாகவும் பதிவேட்டில் ஏறாது. அது தனியாக செப்பரேட்டாக ஒரு இதில் போகும். ஆதவ அர்ஜுனா அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறாரா இல்லைன்னு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேசலாம். இதுதான் இவங்களுடைய இது. ஆனால் சிங்கம் அண்ணாமலை இதெல்லாம் கொடைஞ்சி எடுத்துருவார். எல்லாம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து அந்த 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சிக்கினதே அண்ணாமலைகிட்ட தான் சிக்கினார், அவர்கிட்ட தான் மாட்டினார். அதுதான் பெரிய நிறைய அமைச்சர்களே அவர்கிட்ட தான் மாட்டினாங்க. கடைசியாக நேருவெல்லாம் ஒரு கட்டத்தில் திருச்சியில் இருந்துட்டு ஏயா நீங்கள் அவரை போய் வம்பு கிழக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய லெவலில் போயிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். தேவையில்லாமல் நீங்கள் போஸ்ட் அடித்த ஒரு விவகாரத்தில் அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக போஸ்ட் அடித்த உடனே திமுக தொண்டர்களுக்கு ஒரு சொன்னதே தான், தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. அவர் பாட்டுக்கு அவர் போட்டு நீங்கள் அவருக்கு இதில் தலையிடாதுங்கன்னு சொல்லி ஒரு மூத்த அமைச்சரே சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் திமுகவில் எல்லா முன்னணி அமைச்சர்களும் அப்படி தான் இருந்தாங்க. விஜய் அம்மாத்திரம் விஜய் வந்து நேர்மையாக வாங்கின காருக்கு வட்டி கட்டாத வரி கட்டாத ஒரு ஆள் தான் ஜோசப் விஜய். வாங்கின சம்பளம், இந்த ஜனநாயகன் படத்திற்கு எவ்வளோ சம்பளம், அதுக்கு எவ்வளோ வரி கட்டினார்னு அவரை வெளியிட சொல்லுங்களேன். வெள்ளை அறிக்கை, தமிழக அரசினுடைய வெள்ளை அறிக்கை 2வது வெளியிடுவோம். ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அதில் அரசாங்கத்துக்கு வரியாக எவ்வளோ கட்டினீங்க, அதை மட்டும் வெளிப்படையாக உண்மையான சம்பளம் உண்மையான வரி அதை மட்டும் காணிக்க சொல்லுங்களேன். அதை மட்டும் அவருக்கு வெளியே காட்டிடட்டும், அவருக்கு நம்ம சல்யூட் அடிப்போம். இது வரைக்கும் வாங்கின இது எல்லாமே பிளாக் தான், கொஞ்சம் தான் ஒயிட்டில் காணிப்பாங்க. சினிமாவில் இருக்க 99% அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேர்மையாக அவங்க சம்பளத்தை காணிச்சதும் கிடையாது, அதற்கான வரி அரசாங்கத்துக்கு கட்டினதும் கிடையாது. இப்படி சென்னையில் உள்ள அட்ரஸை கொடுத்து கார் வாங்கினா வரி கட்டணும்னு சொல்லி பாண்டிச்சேரி அட்ரஸை கொடுத்து கார் வாங்கிட்டு இருந்த கும்பல் தான் இவங்க போய் எப்படி வந்து நேர்மையாக அரசியல் நடத்துவாங்க? இவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எல்லாம் தலைகளை மாறிடுவாங்கன்னா மாறுவாங்களா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்திருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும் இதில். அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பெரிய ஃபைட்டு நடக்கதாச்சு. அதாவது மக்களுடைய செல்வாக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு நான் இருக்கேன், அது கரெக்டு தான். அதுலேயும் நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை நம்பி அரசியலுக்கு வந்தவங்களும் உங்களுக்கு ஓட்டு போங்க. அது அவர் போட்ட பாதையில் வந்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டிங்க, ரைட், அறுவடை பண்ணிட்டீங்க. என்னமோ அதே மாதிரி அது ஒரு படித்தவர் மெத்த அரசியலில் உங்களை விட நல்லா தெரிஞ்சவர், எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுருக்கவர். முடிஞ்சுன்னா ஒரே ஒரு பேட்டியில் மட்டுமாவது நேருக்கு நேர் ஒரு நிகழ்ச்சி வச்சு அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருங்காலத்தில் வந்துச்சுன்னா 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கும், 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிச்சிருக்க மாட்டார், ஒரு பாயிண்ட்டு கூட தாக்கு பிடிச்சிட மாட்டார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவ்வளோதான் நிலவரம். அதனால் கண்டிப்பாக அது தமிழக அரசியலுக்கு, தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஏன்னா இந்த பழைய அந்த திராவிடியா மாடல் ஆட்சியும் ஒழிஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து இவர் என்னதான் திமுக சார்பில் போனாலும், விஜய் போனாலும், அதை நேர எதிர்த்து பிடிச்சி அரசியல் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு அமைய போகுது. அதுக்குள்ளே அறிகுறி எல்லாமே இவங்க இப்போ தொடக்க புள்ளியே எப்படி ஆட்சி பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அவருக்கு சாதகமாக அமையக்கூடிய அம்சமாக இருக்கும், நிச்சயமாக அது இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனிமேல் விஜய் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இது எதிரான ஒரு இதை தான் பேசணுங்கிறத அவங்க நிலைப்பாடு. விஜய் ஒரு ஸ்டாலின் எப்படியெல்லாம் முரண்பட்டு போனாரோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய பேர். இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சர், இப்படி தமிழகங்கிற வார்த்தை தான் பயன்பாட்டில் இருந்துச்சு. இந்த திமுக கும்பல் தான் அதை வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து மாற்றி எல்லா இடமும் தமிழ்நாடுன்னு அழுத்தமாக பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் விஜய்க்கு வந்து கட்சி பேரே தமிழகனி வந்திருக்கிறதுனால எல்லா இடமும் தமிழ்நாடுங்கிற இடத்துல தமிழகனி பயன்படுத்திட்டு போகலாமே, தப்பு கிடையாதுல்ல. பண்ண மாட்டார், பண்ணலை. தமிழ்நாடு முதலமைச்சர்,
தமிழ்நாடு அமைச்சர் இதைத்தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடுனா ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இவரும் செயல்பட போகிறாரு, பண்ணுவார். அதனால் அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஃபைட்டு கொடுப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.